வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம வாழைத்தண்டு வடை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய் 4, உப்பு கொஞ்சம், பெருங்காயத்தூள் கொஞ்சம், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், புதினா கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம், இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். மெயினான பொருள் வாழைத்தண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், இஞ்சி 3த்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஊற வச்ச கடலையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை, கொஞ்சம் பாதியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதோட கருவேப்பிலை சேர்த்துக்குவேன். கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா ட்ரையாக இருக்குது பார்க்குறீங்களா? ஏன்னா இங்கே நாங்கள் இருக்கிறது சிட்னி, ஆஸ்திரேலியா. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த குளிர்காலத்தில் வந்து கருவேப்பிலை இலையெல்லாம் அப்படியே கொட்டிடும், இலையுதிர் காலம். அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் பச்சையாக இருக்கும்போது எடுத்து நாங்கள் வச்சுட்டு அப்பப்போ நாங்கள் வந்து பயன்படுத்திப்போம். ஆமாம், அதை ட்ரை பண்ணி பாட்டிலில் போட்டு வச்சுருக்கோம், அதை அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிறது. இது கொத்தமல்லி, புதினா போட்டுக்கிறேன், வெங்காயம், அப்புறம் வாழைத்தண்டை போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு நம்ம மிக்ஸ் பண்ணது ரெடி ஆகிட்டு, எண்ணெய் வந்து முன்னாடியே சுட வச்சுட்டேன். எண்ணெய் காஞ்சிகிட்ருக்கு, நம்ம வடையை போட்டுடலாம். வடை பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போட்டாச்சு. இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு. இதை கொஞ்சம் டைம் கழிச்சு திருப்பி போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வடை போட்டுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. திருப்பி போடுங்க, எல்லாத்தையும் திருப்பி போடுங்க. இது லாஸ்ட்டில் ஒன்று இருக்குது பாருங்கம்மா, 2 இருக்குது திருப்பி போடாமல். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வந்து வாழைத்தண்டில் வந்து சாம்பார் இல்லை தொக்கு இல்லை கூட்டு இது மாதிரி செஞ்சு கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாழைத்தண்டில் வடை செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.